புகழும் சாயப்பாவுக்கே. ஹாப்பி தேர்ஸ்டே. சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நேற்றைய தொடர்ச்சி. பாபா ஷீரடியில் கோதுமை மாவை அரைத்த நிகழ்வு சாதாரணமானதாக இருந்தாலும் அது மிக பெரும் தத்துவத்தை உணர்த்துகிறது. அவர் கோதுமையை அரைக்கவில்லை, பாவங்கள், உள்ளம், உடல் போன்றவற்றின் துன்பங்களையும் தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற இரு கற்கள் அவர் திருக்கையில் இருந்தது. இதில் கர்மம் கீழ்கல்லாகும், பக்தி மேல்கல்லாகும். திருக்கையின் கைப்பிடி ஞானமாகும். சத்துவ, ராஜச, தாமச எனும் 3 குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் போன்றவைகளை தூளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பதே பாபாவின் கருத்தாகும். ஒரு நாள் சீரடியில் பலத்த மழையும் காற்றும் சேர்ந்தடித்தது. பாபாவின் மேல் பற்று கொண்ட மகள்சாபதிக்கு தூக்கம் வரவில்லை. பாபா எப்படி இருக்கிறாரோ என்ற கவலை அவருக்கு ஏற்பட்டது. அவர் கொட்டும் மழையில் நனைந்தவாறு பாபா அமர்ந்திருக்கும் வேப்பமரத்தடிக்கு வந்தார். அங்கு பாபாவின் உடல் மணலாலும் இலைகளாலும் மூடியிருந்தது. இதை கண்டு பதறிப்போன மகள்சாபதி பாபாவின் உடலை மூடியிருந்த மணல் மற்றும் இலைகளை அகற்றினார். அங்கு பாபா நடந்த எதுவும் தெரியாமல் தியானத்தில் இருந்தார். பாபாவை நிஷ்டையில் இருந்து எழுப்பினார். இதை பார்க்க மக்கள் அங்கு கூடிவிட்டனர். பாபா, நீங்கள் கொட்டும் மலையில் இந்த வேப்பமரத்தின் அடியில் இருப்பதற்கு பதிலாக அருகில் உள்ள மசூதியில் கூட தங்கியிருக்கலாமே என்றார். உடனே பாபா, எனக்கு எல்லா இடமும் ஒன்றுதான், எனக்கு என்று தனி இடம் எதுவும் தேவையில்லை என்று மறுத்தார். நீங்கள் இப்படி சொன்னால் நாங்களும் எங்கள் வீட்டிற்கு செல்லாமல் உங்களுடனே இருக்கிறோம் என்று அவர்கள் சேர்ந்து சொன்னார்கள். அவர்களின் அன்பிற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பாபா மசூதியில் தங்க சம்மதித்தார். மசூதியில் தங்கியிருந்த சாய்பாபா இளம் பருவத்தில் தன் தலைமுடியை வளர்த்து வந்தாலும் அதை வெட்டி ஒழுங்குபடுத்தி கொள்வதில்லை. தன் உடலை பற்றிய பாதுகாப்பிலும் அதிக ஆர்வம் காட்டிக் கொள்வதும் இல்லை. ஆனால் அவர் தங்கியிருந்த இடத்தின் அருகில் மலர் தோற்றம் ஒன்றை உருவாக்க விரும்பினார். இதற்காக சில மலர் செடிகளை நட்டு வளர்க்க தொடங்கினார். அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீர் கொண்டு வருவதற்காக வாமன் தத்யா என்பவரிடம் 2 மண்பானைகளை இலவசமாக பெற்றார். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மண்பானைகளில் ஊற்றி அவரே சுமந்து கொண்டு வந்து ஊற்றி மலர்ச்செடிகளை பாதுகாப்பாய் வளர்த்து வந்தார். மண்பானைகளை அவர் தங்கியிருந்த வேப்ப மரத்தடியில் வைத்திருப்பார். அந்த மண்பானைகள் நெருப்பில் சுடாத பானைகள் என்பதால் அது மறுநாள் பயன்படுத்த முடியாதபடி உடைந்து போய்விடும். இப்படியே தத்யா 3 ஆண்டுகளுக்கு தினமும் சுடப்படாத மண்பானைகளை கொடுத்து வந்தார். பாபா சுடப்படாத மண் பானைகளில் நீர் கொண்டு வந்து அந்த இடத்தை அழகிய பூந்தோட்டமாக உருவாக்கினார். அந்த இடத்தில்தான் தற்போது பாபா சமாதி மந்திர் உள்ளது. பாபா பொதுவாக மக்களுடன் பேசுவதில்லை. அவரிடம் யாராவது கேள்வி கேட்டால் மட்டுமே பதில் சொல்வார். பகற்பொழுதில் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருப்பார். சில சமயம் கிராம எல்லையில் உள்ள வாய்க்கால் அருகில் இருக்கும் ஆலமரத்தடிக்கு சென்று அமர்ந்திருப்பார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடந்து செல்வார். பாபா பகற்பொழுதில் அவருடைய பக்தர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் மசூதியில் படுத்திருந்தார். இந்த சமயத்தில் பாபாவிடம் ஹூக்கா, புகையிலை, ஒரு தகர டப்பா, நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துணி, ஒரு குச்சி போன்ற சிறு சிறு உடைமைகள் மட்டுமே இருந்தன. தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இத்துணி பல வாரங்களாக துவைக்கப்படாமல் இருக்கும். காலணி எதுவும் அவர் அணிவதில்லை. பெரும்பான்மையான நாட்கள் சாக்கு துணி துண்டே அவருடைய ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அதாவது கோவணத்தை அணிந்திருந்தார். குளிரை விரட்டுவதற்காக புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மேல் வைத்தபடி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். எப்போதும் கடவுளே ஒரே உரிமையாளர் என்னும் பொருளில் அல்லாஹ் மாலிக் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். பாபு சாஹேப் என்பவரின் தம்பி நானா சாஹேப் என்பவருக்கு 2வது திருமணம் முடிந்ததும் குழந்தைகள் எதுவும் இல்லை. இதனால் பாபா சாஹேப் தன் தம்பி நானா சாஹேப்பை பாபாவிடம் ஆசை பெற்று வரும்படி அனுப்பினார். பாபாவிடம் அவர் ஆசை பெற்று சென்ற 1 வருடத்திற்குள் அவருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. இதனால் பாபாவின் சக்தி பற்றிய செய்தி அகமத் நகர் வரை பரவியது. அதன் பிறகு சாய்பாபாவை பார்க்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம்.
ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.